அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம சிஎஸ்கே நியூஸ் ஸ்பின்னர் ஸ்ரேயஸ் கோபால் செஞ்ச தரமான சம்பவத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரீசெண்டாக ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சு நிறைய டீம்ஸ் அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை வாங்கினாங்க. அப்படி சிஎஸ்கேவால் வாங்கப்பட்ட பிளேயர் தான் ஸ்ரேயஸ் கோபால். ஐபிஎல் பார்க்குற ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸ், எஸ்ஆர்ஹெச் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான டீம்ஸில் ஆல்ரெடி இவர் விளையாடி இருக்காரு. ரீசெண்டாக ஸ்மேட்னு சொல்லப்படுற சையத் முஸ்தக் அலி டிராஃபி நடந்துகிட்டு இருக்கு. அதுல கர்நாடகா டீமுக்காக விளையாடுறவர் தான் நம்மளோட ஸ்ரேயஸ் கோபால். மேட்ச் ஆனது கர்நாடகா வெர்சஸ் பரோடாக்கு எதிராக மேட்ச் நடக்கு. அதுல நம்மளோட ஸ்ரேயஸ் கோபால் ஹாட்ரிக் விக்கெட்ஸ் எடுத்து வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருப்பாரு. ஈவன் தோ அந்த மேட்சை கர்நாடகா தோத்திருந்தாலும் ஸ்ரேயஸ் கோபாலோட பெர்ஃபார்மன்சஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. முதல் விக்கெட்டா வெல் செட் ஓபனரான ஷஹஸ்வத் ரவாட்டை எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாத்துக்குமே வெல் நோன் ஃபேஸஸ் ஆன பாண்டியா பிரதர்ஸ் ஆன குணால் பாண்டியா அண்ட் ஹர்திக் பாண்டியாவை கோல்டன் டெக்ல வெளியேற்றி இவரோட ஹாட்ரிக் விக்கெட்டை எடுத்திருப்பாரு ஸ்ரேயஸ் கோபால். ஆல்ரெடி ஸ்மேட்ல பாண்டியா வர்சஸ் விஜய் சங்கர்ன்ட்டு பரோடா வர்சஸ் தமிழ்நாடுக்கு எதிராக நடக்கிறப்ப ஒரு ஹெட் டு ஹெட் நடந்துச்சு. அதை மீம்ஸாவும் வீடியோஸாவும் ஆஸ் அ ஃபேன்ஸா நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அப்பவே சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐக்கான ரைவல்ரி ஸ்டார்ட் ஆன மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ சிஎஸ்கே பிளேயரான ஸ்ரேயஸ் கோபால் எம்ஐ கேப்டனான ஹர்திக் பாண்டியாவை எடுத்ததும் பெரிய பேசும் பொருளா இருக்கு. அண்ட் அதுலயும் பர்டிகுலரா இவர் எடுத்த ஹாட்ரிக் இன்னும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. குருணால் பாண்டியாவும் இந்த சீசன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்காக விளையாட போறாரு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் பர்டிகுலரா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் தான் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதற்கான ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரேயஸ் கோபாலை பொறுத்த வரைக்கும் 2014ல மும்பைக்காக டெபியூட் ஆகிறாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் கூட 4 இயர்ஸ் விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ், லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்ல இவர் விளையாடி இருப்பாரு. இது உங்களுக்கான ஒரு கொஸ்டின். இவர் ஐபிஎல்ல ஹாட்ரிக் எடுத்திருக்காரு. எந்த டீமுக்கு எதிராக அந்த 3 பிளேயர்ஸ் யாருங்கிறத உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர்ஸ் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்றேன். இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். நம்ம சேனல்ல அந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.